தண்ணி துவரை இது. இது வந்து தண்ணி துவரையா? பாரு எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சின்னு தானே. நல்லா இருக்கு பாரு. இப்போ இது கிலோ மார்க்கெட்டில் எவ்வளோ விலை போகுது? 50 ரூபா. இங்கே 50 60. ஒரு டைம் 70 கூட எடுத்துன்னு போகுது கிலோ. இது வந்து விரும்பி சாப்பிட்றாங்கலாம். விரும்பி சாப்பிட்றாங்க. ஆமாம். பருப்பு நம்ம துவரம் பருப்பு மாதிரியெல்லாம் உடைக்க தேவையில்லை, இது அப்படியே அவிச்சு சாப்பிட்லாம். அப்படியே காயம் உருவின்னு போய் அப்படியே விற்று போடுறாங்க. அப்படி விற்றுறாங்க. டைரெக்டாக பச்சாவே வந்து வேசி, அதாவது வந்து அவிச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது குழம்புக்கு உரிச்சியும் போட்டுக்கலாம், வேசியும் சாப்பிட்லாம். பாருங்க நண்பர்களே, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது தண்ணி தவிர தோட்ட தவறன்னு சொல்லுவாங்கல்ல. தோட்ட தவற. இதோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டு தவறோட நல்ல சைஸாகவே வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு வகையான ஹைப்ரிடு தான். அந்த ரகத்தை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அவங்க. ஊடு பயிரை தான் விதைச்சிருக்காங்க. காய் முத்தலை ஒன்றும் சொட்டு நீர் பாசனத்தோடு இவங்க பாதுகாக்கிறாங்க இதை. இந்த மாதிரி மானாவாரி நிலங்களில் சொட்டு நீர் பாசத்தோட ஒரு நல்ல விவசாயம் தான் சொல்லிக்கலாம். இந்த அவரையை பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர் தான். இந்த அவரையும் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளவே வந்து இது நம்மளுக்கு வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சது தான் இந்த அவரையும். நம்ம ஊரில் தண்டலக்கான்னு சொல்கிறோம், வெளி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட செடியில் காய்ச்சிக்கிறத பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு விதமான செடி அவரைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன செடியிலே வந்து அவரை வந்து வந்துடும். இதில் எங்கூர் சைடில் தண்டலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இதோட சைஸு பாருங்கள், தண்டு வேரோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைஸுக்கு மேலே இது வந்து இவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் வந்து செடி அவரைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் கொடி ஓடி இருக்குன்னு ஏன் கொடி செடி அவரைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாகவே வந்து இவங்க தக்காளிக்கு நடுற மாதிரி நட்டு வச்சுருந்து, அதிலே வந்து தக்காளி போனதுக்கப்புறமா இந்த செடி அவரையோட விதையை நட்டு வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கும் பூ. செடி பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாத பயிரான அவரை இது நட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவரைக்குள்ளே இவ்வளோ பூவும் வச்சுருக்கு, காயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செடி அவரை அப்படின்னு சொல்லிக்கலாம். செடி அவரை மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் வரும். இந்த செடியில் காய்ச்சிருக்கிற இந்த தோரையை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு பார்க்கில் செடி வச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள் இதோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இந்த தோட்ட துவரை அப்படின்னு சொல்கிறாங்க காய்ச்சிருக்கு. சைஸ் எல்லாம் பார்த்தா நல்லாவே இருக்குது. இதுக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தான் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இது வந்து மேட்டு நிலம் தான். இந்த நிலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மலைகள் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மலைப்பாங்கான ஏரியாவில் அவங்க வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு இந்த மாதிரி விவசாயம் செய்கிறாங்க. ஆக்சுவலி இது என்னென்னா தக்காளிக்காக நட்ட இந்த கொம்புங்க தான் இதெல்லாம். இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஊடு பயிராக இந்த அவரையை விதைச்சி அவரையும் வந்து அவங்களுக்கு ஓரளவு பொங்கலுக்கு நல்லா விலை போகும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து அவரையை தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். தக்காளி முடிஞ்சிருச்சு, அதுக்காக அதையும் அந்த கொம்புகளும் பிடுங்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செலவினத்தோடு சேர்த்து தான் இந்த அவரை நட்டு வச்சுருக்கேன். நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இதுக்கு தேவையான உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சாணம் எருவு தான் போட்டாராம். நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.